முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. இப்போது இந்த சித்திரை மாதம் பிறந்திருக்கு, புது வருஷம் பிறந்திருக்கு. புது வருஷம் பிறந்திருக்கு. நாம் ஏற்கனவே பதிவில் சொல்லியிருந்தோம், உலக பொருளாதாரங்கள் சரியில்லாமல் இருக்குது. வேர்ல்டு வைட், உங்களுக்குன்னு இல்லை, எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே, சின்ன சின்ன குடும்பங்கள்ல இருந்து எல்லாருக்குமே ஒரு வருமான பாதிப்பு, எதிர்காலம் பற்றிய பயம். எப்படி இருக்குமோ, வேலை இருக்குமா, வேலை இருக்காதா. மெயினாக நமக்கு சின்ன ஒரு 10,000 5,000 சம்பளம் வாங்குகிற நமக்கே இந்த பயம் இருக்கும்போது, பெரிய இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, பெரிய முதலீடுகள் இருப்பாங்க, கம்பெனி நிறுவனங்கள் இருக்கும். அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்க போகுது, பணங்காசு எப்படி இருக்கும், பணம் வருமா, பணம் சேருமா, இது நம்ம இப்படி கூட சொல்லலாம். இப்போது சித்திரை மாதம் பிறந்திருக்கு, அடுத்த சித்திரை வரலும் இதுதான் ஃபினான்ஷியல் இயர்னு சொல்கிறாங்க. இது நாம் செட் பண்ணலைங்க, செட் பண்ணது இங்கிலீஷ்காரர். இப்போ பாருங்கள், ஜனவரி மாதம் தானே அவங்களுக்கு ஆரம்பம், டிசம்பர் மாதம் தானே எண்டு. அப்போ ஜனவரி ஆரம்பித்து டிசம்பர் வரலும் தானே அந்த இங்கிலீஷ்காரன் என்ன சொல்லணும், ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லியிருக்கணும். ஆனால் நம்மளுடைய சித்திரை வருஷ பிறப்பை ஏன் அவர் ஃபினான்ஷியல் இயராக முடிவு பண்ணாங்கனாக்கா, அதுதான் நம்ம சித்திரை வருஷ பிறப்பு. இந்த சித்திரை மாதத்துலேருந்து அடுத்த பங்குனி மாதம் வரையிலும் இதுதான் ஆங்கிலேயர் செட் பண்ணது. அப்போ நம்ம ஜாதகம், ஜோதிடம், பஞ்சாங்கம் இதை வச்சு தான் ஒவ்வொருத்தருக்கும் பணங்காசு எப்படி இருக்கும், வருமானம் எப்படி இருக்கும், சேமிப்பு எப்படி இருக்கும், கடன் சுமைகள் எப்படி இருக்கும், கடன் அடையுமா, இந்த ஃபினான்ஷியல் இயரில் இவங்க இந்த லோனை கம்ப்ளீட் பண்ணுவாங்களா, இவங்க கேட்ட இடத்துல அந்த லோன் கிடைக்குமா, வருமானம் சேருமா, மெயினாக இவங்களுடைய முதலீடுகள். இப்போ ஒன்றும் இல்லைங்க, சாதாரணமாக நாம் ஒரு சீட்டு போடுறோம், சின்னதாக ஒரு கடையை வச்சுருக்குறோம், ஹோட்டல் வச்சு நடத்துகிறோம், 2 நாள் சிலிண்டர் வரலை, உடனே நமக்கு அது பதற்றமாக ஏற்படுது, அங்கே கடன் நடத்த முடியல, லாக் ஆகுது, வியாபாரம் தடைபடுது, அப்போ அந்த கடையில் வேலை செய்கிறவங்களுடைய வருமானம் தடைபடுது. இப்போ இது போல் பெரிய பெரிய நிறுவனங்களை நினச்சி பார்க்கணும், பெரிய பெரிய கம்பெனிகளை நினச்சி பார்க்கணும், இப்போ இன்வெஸ்டர்ஸ், அரசாங்கத்தை நினச்சி பார்க்கணும். அதே போல் ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டில் போடக்கூடியவங்க, கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சில்வர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. அப்போ இந்த மாதிரி முதலீடுகள் எல்லாம் என்ன ஆகும், இந்த முதலீடுகள்லாம் நமக்கு லாபத்தை கொடுக்குமா. நிறைய முதலீடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மார்க்கெட் டவுன் ஆன உடனே வெளியில் சொல்ல முடியாத துயரத்தில் இருக்கிறாங்க. அப்போ அப்பேற்பட்ட உங்களுக்கு அடுத்த பங்குனி மாதம் வரை, இந்த சித்திரையிலிருந்து அடுத்த பங்குனி மாதம் வரையிலும் வருமானம் எப்படி இருக்க போகுது, பணம் வருமா, பணம் சேருமா, அல்லது பணம் லாபத்தை தருமா, கடன் அடையுமா, இந்த செஞ்சிருக்கக்கூடிய முதலீடுகள் என்ன ஆகப்போகுது, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள். இந்த சித்திரை மாதத்துலேருந்து அடுத்த பங்குனி மாதம் வரையிலும் இந்த வருஷத்தில் இந்த ஃபினான்ஷியல் இயர் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி தான், தமிழ் புத்தாண்டுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி தான். அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த ஏப்ரல்லிருந்து அடுத்த மார்ச் 31 வரையிலும் அப்படி வச்சுக்கோங்க. இந்த வருஷத்தில் யாருக்கெல்லாம் சொத்து வாங்கும் யோகம் உண்டு, சொத்து வாங்கும் யோகம்னா புதுசாக இருக்கலாம், பழசாக இருக்கலாம், பூர்வீக சொத்தாக இருக்கலாம், சேர வேண்டியதாக இருக்கலாம், இல்லை நீங்கள் புதுசாக ஏதோ ஒன்று வாங்க வேண்டிய சொத்தாக இருக்கலாம். யாருக்கெல்லாம் சொத்து வாங்க வேண்டிய யோகம் இருக்குது, யாருக்கெல்லாம் வீடு அமையும் யோகம் இருக்குது, யாரெல்லாம் வீடு வாங்குவாங்க. நிறைய அன்பர்கள் பேசுகிறாங்க, இப்போ நான் இந்த வீடு பார்க்குறேன், அந்த வீடு கட்டியிருக்கேன், இது இன்னொரு வீடு வாங்கலான் இருக்கேன், இல்லை வீடை சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை இதை வாங்கி அங்கே போட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய வீடு வாங்குறது நிறைய கேள்விகள் இருக்குது. அப்போ யாருக்கு வீடு யோகம் அமையும், யாருக்கு சொத்து யோகம் அமையும், யாருக்கெல்லாம் கடன் அடையும். ஏன்னா நிறைய அன்பர்கள் எல்லாருக்குமே ஒரு 80-70% எல்லாருக்கும் கடன் சுமைகள் இருக்குது. அதில் ரொம்ப திக்கி திணறக்கூடியவங்களாக இருக்காங்க, கண் விழுங்கி பிதுங்கி பார்க்கக்கூடியவங்களாக இருக்காங்க. யாருக்கு கடன் அடையும், இது எல்லாத்துக்கும் மேலே மெயின் கொஸ்டின்னு இந்த வருஷம் வேலை எப்படி இருக்கும். ஏன்னா நான் சொன்னது தான், போர் பதற்றமாக இருக்குது.
வாரால எல்லா இடங்களிலும் ஒரு சின்ன டீ கடையில் கூட கேஸ் இல்லைன்னா 4 நாளைக்கு கடையை மூடி வைக்கிறாங்க. சின்ன தொழிலாளி ஒரு டெய்லி ஒரு 700 800 சம்பளம் 4 நாள் கடையை மூடிட்டாங்கன்னா அந்த குடும்பம் என்ன ஆகும்? அப்போது இந்த வருஷத்தில் யாருக்கு ஜாப் பர்மனெண்ட்டாக இருக்கும், அப்படி இல்லைன்னா வேலை பற்றிய பயம் யாருக்கு இருக்கும், யாரெல்லாம் வேலையை பற்றின நிம்மதி கிடைக்கும், யாருக்கெல்லாம் வேலை பற்றின நிம்மதி கிடைக்கும், யாருக்கெல்லாம் வேலையை பற்றின பயம் இருக்கும். அப்படி இல்லை ஜாப் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது, புதுசாக யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது, வருமானம் டோட்டலாக ஒரு சிங்கிள் லைனில் சொன்னோம்னா இந்த சித்திரையிலிருந்து அடுத்த பங்குனி மாதம் அடுத்த ஏப்ரல் 14ஆம் தேதி வரையிலும் உங்கள் வருமானம் எப்படி இருக்க போகுது, உங்கள் லாபம் எப்படி இருக்க போகுது, பணங்காசு வந்து சேருமா, இதுதான். அதே போல் உங்களுடைய முதலீடுகள், கடைசியாக உங்களுடைய இன்வெஸ்டிங், இதெல்லாம் எப்படி க்ரோத் ஆக போகுது அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள். தனுசு ராசி பொருளாதாரம். தனுசு ராசிக்கு தான் இந்த பதிவு ரொம்ப அவசியம். யாருக்கெல்லாம் பணம் வந்து சேரும், யாருக்கெல்லாம் பணம் கிடைக்க போகுது, அதில் யாருக்கு பணம் கிடைக்குதோ இல்லையோ, எனதருமை தனுசு ராசி அன்பர்களுக்கு கட்டாயம் பணம் கிடைக்கணும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா தனுசு ராசி அன்பர்கள் பணம் இல்லாமல் காஞ்சு அது ட்ரையாக இருக்குன்னு சொல்லுவாங்க, தொடச்சி இருக்குன்னு சொல்லுவாங்க. கையில் இருந்த காசு எல்லாம் தொலைச்சிட்டு ஃபண்டு ஃப்ளோ இல்லை, அதாவது பண பற்றாக்குறை, எதை எடுத்தாலும் பண பற்றாக்குறை. இப்போது நிறைய வார்த்தைகளில் தமிழில் சொல்ல வேண்டியது இருக்குது. ஃபண்டு ஃப்ளோ, அதே போல் டிரான்சாக்ஷன் இல்லாமல் இருக்கிறது, மெயினாக ஃபண்டு ட்ரை ஆகி போயிருக்கிறது. அப்போ இந்த பண பற்றாக்குறை இருக்குமே ஆனால் தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு தான் இந்த பதிவு. இந்த வருடம் 2026-27 கணக்கு ஆண்டு, இந்த ஃபினான்ஷியல் இயர், நீங்கள் ஒரு மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரிதான், ஒரு ஹையர் கிளாஸ் அப்பர் கிளாஸாக இருந்தாலும் சரிதான், இந்த ஃபினான்ஷியல் இயர் உங்களுக்கு கை கொடுக்கும், வருமானம் அதிகரிக்கும், நல்ல முன்னேற்றம் இருக்கும். எப்படி பார்த்தாலும் எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இந்த ஜூன் மாதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கு, பணம் வந்து சேரும். ஒரு வகை 2 வகையில் இல்லைங்க, பல வகையிலும் பணங்காசு வந்து சேரும். பல வகையிலும் உங்களுக்கு பணங்காசுகள் வந்து சேரும், நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தொழிலில் நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே. ஏன்னா ஃபஸ்ட்டு தனுசு ராசிக்கு தொழில் சிறப்பாக இருக்கணும். அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரிதான், சின்ன சின்ன கடைகளாக இருந்தாலும், வியாபாரிகளாக இருந்தாலும், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும், ரெசார்ட்ஸாக இருந்தாலும், அல்லது சிறு தொழில் செய்யக்கூடியவங்க, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடியவங்க, மெயினாக டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கக்கூடியவங்க, ஏஜென்சிஸ் எடுத்து நடத்தக்கூடியவங்க, C&F அந்த மாதிரிலாம் நடத்தக்கூடியவங்க, அதே போல் உற்பத்தி நிறுவனங்கள், மேனுஃபேக்சரிங் யூனிட் பண்ணக்கூடியவங்க, கம்பெனிஸ், இந்த தொழில் ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க. அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் எனதருமை தனுசு ராசி நேயர்களே, தொழில் சிறப்பானதாக இருக்கும், பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டு பிஸ்னஸ் இருக்கும். எனக்கு தொழில் எப்படி சாமி இருக்கும், தொழில் ஒரே பயமாக இருக்குது, பிஸ்னஸ் பயமாக இருக்குது, ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், கம்பெனியுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், கம்பெனியுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் சாமி, என்னால் இது யூகிக்கவே முடியல. நல்ல முன்னேற்றம் இருக்குமா, கம்பெனியில் வருமானம் சிறப்பாக இருக்குமா,
இல்லை வந்து கம்பெனி லாங் டைம் கொண்டு போக முடியுமா, ஆர்டர்ஸ்லாம் இப்படி இருக்குது, பையர்ஸ்லாம் இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இல்லை மெயினாக ஃபண்டு ஃப்ளோ ப்ராப்ளம் இருக்குது, பணப்பற்றாக்குறை இருக்குது. ஸோ இந்த கம்பெனி நிறுவனம் எப்படி இருக்கும், அதெல்லாம் பயம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே, தொழில் சிறப்பானதாக இருக்கும். தொழில் பற்றிய பயம் இருக்குமே, ஆனால் அந்த தொழில் பற்றிய பயம் விலகும். அதே போல் தனுசு ராசி அன்பர்களே, வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம், அல்லது உள்நாடு வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலையில் பிரச்சனையாக இருக்கலாம், வேலை பற்றிய பயமாக இருக்கலாம். அல்லனா தொடர்ந்து நான் இந்த வேலையில் இருந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை, அந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கலாம். அல்லது மெயினாக எனக்கு வருமானம் இல்லை சாமி, அந்த மாதிரி இன்கம் ப்ராப்ளமாக இருக்கலாம், பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்கலாம். அல்லது வேலை செய்கிற இடத்துல ஒரே தொந்தரவாக இருக்குது, வேலையில் நிம்மதி இல்லாமல் இருக்குது, ஒரே எதிரிகள், போட்டி பொறாமைகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள், போட்டி பொறாமையாக இருக்கலாம். அப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே. இந்த வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகள், தொழிலில் வரக்கூடிய பிரச்சனைகள் விலகும். வேலையில் நிம்மதி கிடைக்கும், வருமானம் அதிகரிக்கும், தொழிலில் நிம்மதி கிடைக்கும், வேலையில் நிம்மதி கிடைக்கும். கம்பெனி இருக்குமா, கம்பெனி இருக்காதா, கம்பெனி போயிடுமா, நம்மளை வச்சுப்பாங்களா, ஹையர் ரேங்க் சாமி 10 பேரை எடுத்துட்டாங்க, ப்ரமோஷன் வருமா, ப்ரமோஷன் வராதா, ப்ரமோஷன் கிடைக்குமா, என் பாஸ் என்கிட்ட பேசலை, என்னுடைய ஆஃபீஸர் என்கிட்ட பேசலை, மேனேஜர் என்கிட்ட பேசலை, எம்டி எனக்கு சரியாக ஒத்து போகலை, அல்லது எனக்கு சம்பளம் சரியாக வரலை. வேலை மேலே எந்த மாதிரியான கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருந்தாலும் சரிதான், வேலை பற்றிய பயம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பவர்களே, வேலையில் நிம்மதி கிடைக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் தனுசு ராசி அன்பர்களே, இந்த பணங்காசு, இந்த ஃபினான்ஷியல் இயர் பணம் வரக்கூடிய ஆண்டாக அமைகிறது, வருமானம் வரக்கூடிய ஆண்டாக அமைகிறது. வருமானம் சிறப்பானதாக இருக்கும், தொழில் சிறப்பானதாக இருக்கும். சொத்து பத்துக்கள் வந்து சேரும். மாமனார் வீட்டு சொத்து, மாமியார் வீட்டு சொத்து, அம்மா வீட்டு சொத்து, அப்பா வழி சொத்து, மாமா வழி சொத்து, கணவர் வீட்டு சொத்து. அப்போ எப்படி இருந்தாலும் சொத்து பத்துக்கள் வந்து சேரும். வீடு வாகனங்கள் சொத்துக்கள் வீடு வாங்கக்கூடிய யோகம் ஏற்படுகிறது. அதே போல தனுசு ராசி அன்பர்களே, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும், கடன் சுமைகள் குறையும், கடன் பிரச்சனைகள் குறையும், வருமானங்கள் அதிகரிக்கும், வெற்றி மேல் வெற்றி கட்டும். மெயினாக பணங்காசு வந்து சேரும், லாபம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டு தனுசு ராசி நேயர்களே. மகர ராசி, மகர ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம், யோகமான கால நேரம். இந்த கணக்கு ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் அடுத்த ஏப்ரல் மாதம் வரை, இந்த ஃபினான்ஷியல் இயர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்போ இந்த கணக்கு வருடம் நல்ல லாபம் ஈட்டி தரக்கூடிய வருடமாக மகர ராசிக்கு அமைகிறது. கடுமையான பண கஷ்டத்தில் இருந்தாலும், ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கிற சாமி, வியாபாரமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருந்தாலும், பிஸ்னஸ் ப்ராப்ளம்னு சொல்லக்கூடியவங்களாக இருந்தாலும் கவலை வேண்டாம். மகர ராசி அன்பர்களே, பணங்காசு வந்து சேரும், பணம் வந்து சேரும், வருமானம் அதிகரிக்கும். நல்ல வருமானம் வரக்கூடிய வருடம், லாபம் அதிகரிக்கக்கூடிய வருடம். குறிப்பாக மகர ராசி அன்பர்களுக்கு கடந்த காலங்களில் தொழில் செய்கிறேன்னு சொல்லிட்டு தொழிலில் செய்த முதலீடுகள் எல்லாம், நிறைய முதலீடுகள் செஞ்சுருப்பீங்க. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பல தொழில்கள்,
ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை கடைகள் ஏதாவது புதுசாக தொழில் ஆரம்பிச்சிருக்கலாம், ஷோரூம்ஸாக இருக்கலாம், டெக்ஸ்டைலாக இருக்கலாம், இல்லை ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, சில்வர் மார்க்கெட்டு, ஆன்லைன் பிஸ்னஸ், இதில் ஏதாவது ஏமாந்துருக்கலாம். மெயினாக ஷேர் மார்க்கெட்டு அல்லது கம்பெனிஸ், மெயினாக சின்ன சின்ன தொழில்கள் வியாபாரங்கள் ஏதாவது செய்தால் பிஸ்னஸ் லாஸ் ஆகியிருக்கலாம். அதனால் வந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கையில் இருந்த காசெல்லாம் கரைச்சிட்ட சாமி, இப்போ நான் வந்து கடனில் இருக்கேன் அப்படின்னு சொல்வீர்களே. ஆனால் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. இந்த கணக்கு வருடம், இந்த 2026-27 உங்களுக்கு லாபம் தரக்கூடிய கணக்கு வருடமாக அமைகிறது. தொழில் சிறப்பாக இருக்க போது, பிஸ்னஸே இல்லை சாமி, பிஸ்னஸ் ரொம்ப குறைஞ்சி போச்சு, வருமானம் ரொம்ப குறைஞ்சி போச்சு, பிஸ்னஸ் குறைஞ்சி போச்சுன்னு கவலையாக இருக்கா? மகர ராசி என்பர்களே, பிஸ்னஸ் சிறப்பாக இருக்க போது, டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்க போது, லாபம் தரப்போகுது. இந்த வருஷம் தொழில் எப்படி இருக்குங்க? லாபம் அதிகரிக்கும். மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், நிறைய கடன் வாங்கிட்ட சாமி, கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குதுங்க சாமி, எனக்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்கள், எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க, ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள், இந்த கடன் பிரச்சனை எப்போ தீரும்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், என்னைக்கு இந்த கடன் க்ளோஸ் ஆகும், நான் என்னைக்கு நிம்மதியாக இருப்பேன் சாமி, இந்த கடனை அடைச்சிட்டு நான் ஒரு நாளாவது நிம்மதியாக இருப்பேனா, எனக்கு வந்து முன்னேற்றம் இருக்கா வாழ்க்கையில்? எப்போ எந்த ஃபோன் வந்தாலும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகவே இருக்குது சாமி, பயமாக இருக்குது. அப்போ இப்படியெல்லாம் கடன் பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, கவலை வேண்டாம். இந்த வருஷம் லாபம் அதிகரிக்கும், தொழில் சிறப்பாக இருக்கும், வருமானம் வந்து சேரும், பணம் வரும், தொழில் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், லாபங்கள் அதிகரிக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. அப்போ பிஸ்னஸ் சிறப்பாக இருக்க போது, டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்க போது, தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த வர்ற வகையில் மெயினாக பிஸ்னஸில் நிறைய ஃபியர்னஸ் இருக்குது சாமி, நிறைய பயம் இருக்குதுங்க சாமி. தொழில் இப்படி இருக்கே, தொழில் அப்படி இருக்கே, பயம் இருக்குது சாமி. பயமே வேண்டாம், மன பயம் வேண்டாம். மனசில் ஒரு பயமாக இருக்குது, மனசில் ஒரு டிப்ரெஷனாக இருக்குது, மனசு ஒரு கலக்கமாக இருக்குது சாமி, மனசில் ஒரு நிம்மதியே இல்லாமல் இருக்குது சாமி. நிறைய மகர ராசி அன்பர்கள் சொல்லக்கூடியது மன பயம், மன குழப்பம், கன்ஃபியூஷன்ஸு, டிப்ரெஷன், மனசு ஒரு நிம்மதி இல்லாமல் படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது சாமி. அப்போ இப்படியெல்லாம் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், வேலை பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, நல்ல முறையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது, வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் அதிகரிக்கும், வேலை சிறப்பானதாக இருக்கும், வேலையில் நல்ல நிம்மதி கிடைக்கும். பொதுவாக மகர ராசி என்பர்களே, வேலையில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், இடமாற்றங்கள் இருக்கும். நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும், உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, கவர்மெண்ட் ஜாபு, ப்ரைவேட் ஜாபு, எதுவாக இருந்தாலும் சரிதான், வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், நிலையான உத்தியோகம், ஸ்டாண்டர்ட் ஜாப். எனக்கு எப்போ வேலை போயிடுமோன்னு பயமாக இருக்குது சாமி, வேலையில் ஒரே போட்டி பொறாமையாக இருக்குதுங்க சாமி, வேலையில் ஒரே போட்டி பொறாமையாக இருக்குது சாமி, எப்போ வேலை போயிடுமோன்னு பயமாக இருக்குது சாமி. இப்படியெல்லாம் பயப்படக்கூடிய எனதருமை மகர ராசி அன்பர்களே, வேலையில் கஷ்டமா அல்லது வேலை செய்கிற இடத்துல கஷ்டமா, இல்லை வேலையே கஷ்டமாக இருக்கா? தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேன் சாமி நான், அல்லனா என்னை வந்து ஒரு கார்னர் பண்ணுறாங்க, என்னை வந்து வேணும்னே ஒரு வீண் பழி சுமத்துறாங்க, என் மேலே ஒரு அபாண்டமாக வீண் பழி அவமானம் சுமத்துறாங்க, ஆனால் எனக்கு ஒரு தண்டனையை கொடுக்குறாங்க, இப்படிலாம் சொல்லக்கூடிய மகர ராசி அன்பர்களே, வேலையில் கஷ்டமாக இருக்குது,
10 வருஷம் 12 வருஷம் 20 வருஷமாக 18 வருஷமாக ஒரே கம்பெனியில் வேலை செஞ்சேன். ஜீரோலேருந்து நான் கொண்டு வந்திருக்கேன் சாமி, இன்றைக்கி என்னை தூக்கி வெளியில் போடுறாங்க. அந்த மாதிரிலாம் வேலையில் கஷ்டமா? அப்போ இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய எனதருமை மகர ராசி அன்பர்களே, இந்த வருடம் கணக்கு வருடம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும், பண தன வருமானத்தை கொடுக்கும், பண யோகத்தை கொடுக்கும், லாபம் அதிகரிக்கும், நிம்மதி கிடைக்கும், பணவரவு இருக்கும். மெயினாக மகர ராசி அன்பர்களுக்கு கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும், கடன் சுமைகள் குறையும், கடன் பிரச்சனைகள் குறையும், வம்பு வழக்குகள்லேருந்து விடுதலை பெறும், சொத்து பத்துக்கள் வந்து சேரும், வருமானம் வந்து சேரும், சொத்துக்கள் கிடைக்கும், வீடு வாசல் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும், சுப விரயங்கள் இருக்கும், வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும், மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமையும். மகர ராசி நேயர்களே,